இந்த வாரம் நம்ம ஃபேக்ட் செக்ல நம்ம ரகரகமான பொய்கள், அதுக்கான உண்மைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல வந்து நம்ம அண்ணன் சீமான் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கூகுள் நிறுவனம் இருக்குல்ல, அதோட ஹெட் ஆபீஸ் வந்து ஒரு அடர்ந்த தீவுக்குள்ள இருக்கு. சுத்தி வந்து காடுகள், மரங்கள், இது தீவு சுத்தி பெரிய காடு, அந்த காட்டுக்கு நடுவுலதான் கூகுளோட ஹெட் ஆபீஸே இருக்கு. அதுல வந்து ஒரு 100 மாடுகள் வந்து அவங்க வந்து பராமரிக்க, அதாவது அந்த காடை பராமரிக்கிறதுக்காக 100 மாடுகள் வளர்க்குறாங்க. ஏன் வளர்க்குறாங்க தெரியுங்களா? மாட்டுங்கள இந்த ஆபீஸ சுத்தி புல்லா இருக்கு அந்த காட்டுல. சோ அதெல்லாம் மாடுங்களை விட்டு மேய விட்டா தீ பிடிச்சிடாம இருக்கும். காட்டு தீயை கண்ட்ரோல் பண்றதுக்காக கூகுள்லயே வந்து பார்த்தோம்னா ஒரு காட்டுக்குள்ள மாடுங்களை வச்சு காட்டுல மாடை மேய விடுறாங்க. ஆமா, அதனால வந்து மாடுங்களை காடுக்குள்ள மேய்க்கிறதுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்துறாரு. அண்ணன் வந்து இவ்வளவு நாள் மனசுல நம்புறாரு, எல்லாம் ஏமாத்திட்டே இருக்காங்க. சரி, நான் மாட்டு பக்கம் போறேன் சொல்லிட்டு மாட்டு பக்கம். ஆக்சுவலா அந்த போராட்டத்துடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து அந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை தான். அதுல ஒன்னும் நமக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்காக கூகுள் கம்பெனியால தீ பிடிச்சிடக்கூடாதுன்னு காட்டுக்குள்ள மாடை வச்சு மேய விடுறான் புல்லலாம் அப்படின்னு சொல்றதுல உண்மை கிடையாது. ஆக்சுவலா வந்து கூகுளோட இது வந்து ஆபீஸ் வந்து எல்லா நாட்டிலயுமே இருக்கு. அதுல எந்த நாட்டிலயுமே உங்க காட்டுக்குள்ள கொண்டு போய் ஆபீஸ் வைக்கல. ஆக்சுவலா காடுகளுக்குள்ள ஆபீஸ வைக்க கூடாது, ஒரு கட்டுமானங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டக்கூடாதுங்கிறது பெரும்பாலான வளர்ந்த நாடுகள்ல அல்லது வளரக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ரூல்ஸா இருக்கும். காடுகளை வந்து அழிச்சு கட்டடம் கட்டக்கூடாது உள்ள காட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு. சோ அதனால காட்டுக்குள்ள அதோடைய தலைமை அலுவலகம் அமெரிக்காவில கலிபோர்னியால இருக்குது. அதுவே தீவுக்குள்ள எல்லாம் இல்ல. சோ அங்க ஒரு இடத்துல மவுண்டைன் வியூ அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஆபீஸ் இருக்குது. அங்கேயும் அவங்க மாடெல்லாம் வளர்க்கல. அங்க வந்து ஆடுகள் மேய்க்கப்படுறது உண்மைதான். அது ஏன் அப்படின்னா, அந்த கார்பன் எமிஷனை தடுக்கிறதுக்காக அவங்க வந்து அங்க சுத்தி இருக்கிற புல்வெளிகள் பக்கத்துல வந்து ஆடுகளை மேய்க்க விடுறாங்க. இது வந்து காட்டு தீயை கட்டுப்படுத்துறதுக்காக எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணாங்க. சோ அண்ணன் பேசுனதுக்கும் கூகுள் ஆபீஸுக்கும் எந்த சம்பந்தம் தொடர்பும் கிடையாது. அடுத்தது நம்ம அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டு, நியூஸ் ஜே சேனலுடைய நியூஸ் கார்டு, அதிமுகவுடைய சேனலுடைய நியூஸ் கார்டு மாதிரி போடுறாங்க. என்னன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி பணம் கொடுக்கிற அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த திட்டத்தெல்லாம் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டுல அடுத்த வருஷம். அது முடிகிற வரைக்கும் இந்த திட்டத்தெல்லாம் தடை செய்யணும், இதுல இருந்து பணம் கொடுக்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் வந்து CV சண்முகம் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். சோ இந்த மாதிரி வந்து கேஸ் ஃபைல் பண்ணி மக்களுக்கு கிடைக்கிற பணத்தெல்லாம் தடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ பரப்புறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தொடர்பா ஒரு வழக்கு நீதிமன்றத்துல பதியப்பட்டிருக்கிறது உண்மை. அதுல என்ன பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, அரசாங்க திட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை வைக்க கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த திட்டங்கள் எல்லாம் தடை பண்ணணும், அந்த திட்டத்தின் மூலமா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பணமே கொடுக்க கூடாது அப்படின்லாம் எந்த கேஸுமே ஃபைல் பண்ணல. இது ஒரு போலியான நியூஸ் கார்டு. இந்த கார்டு நியூஸ் ஜேல வந்திருக்கான்னு பார்த்தா அவங்க இதை போடவும் இல்லை. இந்த கார்டை நியூஸ் ஜே பேர்ல தவறா எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் ஒரு புகாரையும் கொடுத்திருக்கிறாங்க. சோ CV சண்முகம் பேர்ல பரவக்கூடிய இந்த நியூஸ் கார்டு அப்படிங்கிறது போலியான. அடுத்து இந்த தமிழ்நாட்டிலே இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஆணவ கொலை எல்லாரையுமே ஒரு உழுக்கிருச்சுன்னே சொல்லலாம். அந்த ஆணவ கொலையை பத்தின ஒரு ஃபேக் நியூஸ் தான் வந்திருக்கு. ரோட்ல வச்சு ஒருத்தர் வெட்டுறாங்க, அதுதான் வந்து கொல்லப்பட்ட கவின் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா வைரல். இது ரொம்ப நிறைய பேர்கிட்ட பரவி இருந்தது. எனக்கே கூட பர்சனலா ஒரு 2-3 பேர் அனுப்பிச்சு, இது உண்மையா இந்த ரோட்ல வச்சு கொடூரமா வெட்டுறான், இதுதான் சுர்ஜித்தா வெட்டுறவன், இது கொல்லப்படுறதுதான் கவினா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேக்கான வீடியோ. இது வந்து இதுல இருக்கிறது கவினே கிடையாது அப்படிங்கறத பார்க்கும் போதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஆக்சுவலா கவின் கொல்லப்பட்டது காலையில, அதுல இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே நைட் டைம் அப்படிங்கறத பார்க்கும் போதே தெரியுது. இதனால இது கவின் வீடியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது. சரி, இது என்ன வீடியோ அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது, ஆந்திரால வந்து 2024 OSR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நடுரோட்ல வெட்டி கொல்லப்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோ இப்போ கவின் ஆணவ கொலையோட தொடர்பு படுத்தி பரப்பிட்டு இருக்கு. இந்த வீடியோ பெரிய அளவுல பரவி இருக்கு. சோ இது கவின் கொல்லப்பட்ட வீடியோ கிடையாது அப்படிங்கறத சொல்லிக்கிறோம். அடுத்தது, சோ இந்த ஆணவ படுகொலை நடந்ததை ஒட்டி அடுத்தடுத்து பல செய்திகள், தவறான செய்திகளும் சேர்ந்து பரவுது. அதுல பார்த்தோம்னா இன்னொரு நியூஸ் கட்டு மாதிரி ஒரு பேப்பர்ல வந்த கட்டிங். அதுல வந்து கும்பகோணம் அருகே திருமணமாகி 5 நாட்களில் சோகம், காதல் திருமணம் செய்த தம்பதி கொலை
அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இதுல இன்னொரு வித்தியாசமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆணவ கொலையில வந்து வழக்கமா ஆணவ கொலையில காதலிக்கிற பெண்ணையோ பையனையோ கொலை செய்யறது அப்படிங்கிறது இடைநிலை ஜாதி அல்லது ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த பரப்பப்படுற இந்த நியூஸ் கார்டை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து பொண்ணு வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, பையன் வந்து வேற ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒரு பையன். ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து ஆதிக்க ஜாதி பையனை வெட்டி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை வந்து பரப்புறாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த கவினுக்காக பேசுறவங்க, ஆணவ படுகொலையை பத்தி பேசுறவங்க எல்லாம் இதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியை பரப்புறாங்க. சரி, உண்மையிலே இப்படி ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இது நடந்திருக்கு. ஆனா இப்ப நடக்கல. எப்ப அப்படின்னா 2022 நடந்த ஒரு சம்பவம் இது. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து நர்சிங்ல வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்து தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறாரு. அந்த பொண்ணோட அண்ணன் தான் வந்து ரெண்டு பேரையுமே வெட்டினதா வந்து நியூஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது 2022 இருந்தது. சோ இந்த செய்தி வந்தப்பயும் இதற்கும் நிறைய கண்டன குரல்கள்லாம் எழத்தான் செஞ்சுது. அதனால இப்போ நடந்த இந்த கவின் படுகொலையை ஒட்டி, ஆணவ படுகொலையை ஒட்டி இங்க நடக்கிற போராட்டங்களையோ இல்ல கவினுக்கு நீதி கேட்கிறவங்களையோ வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு தரப்புக்காக மட்டும்தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பை உள்ளாக்குறதுக்காக இந்த செய்தி, பழைய செய்தியை கொண்டு வந்து இப்போ நடந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த செய்தி அப்படிங்கிறது 3 வருடம் பழைய செய்தி. அடுத்து எப்பயுமே வந்து இந்த சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி அதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லா பக்கம் அந்த மாதிரிதான் இப்போ சுதந்திர தினம் கொண்டாட போறோம். நம்ம பம்பர் பிரைஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்க மாறா அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரிதான் இப்போ சுதந்திர தினம் நமக்கு வரப்போகுது ஆகஸ்ட் 15. அது ஒட்டி வந்து ஒரு ஃபேக் இல்ல, இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். வழக்கமா ஃப்ரீ ரீசார்ஜ் பிரதமர் அனௌன்ஸ் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடவை வந்து பிரதமர் வந்து உங்களுக்கு காசு கொடுக்கறாரு, காசாகவே கொடுத்துருவாரு. அதுவும் கரெக்டா 699 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு எவ்வளவு அந்த ஸ்கிராட்ச் பண்ணா எவ்வளவு நம்பர் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் Facebookல வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்கு. லாட்டரி மாதிரி கவர்மெண்டே விட்டுருக்கு. ஸ்கிராட்ச் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு லக் இருக்கோ, எவ்வளவு காசு உங்களுக்கு காட்டுதோ அவ்வளவு காசு மோடி உங்க அக்கௌண்ட்லயே கிரெடிட் பண்றாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த லிங்க்குள்ள நம்மளும் போய் பார்த்து ஸ்கிராட்ச் எல்லாம் பண்ணி சரி காசு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம். அந்த லிங்க் அதை தாண்டி போகவே இல்லை. ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்கிராட்ச் பண்ணும்போது அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க உங்க வாட்ஸ்அப்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டை இணைச்சு வச்சிருந்தீங்கனாலோ இல்ல உங்களுடைய லாகின்ல ஏதாவது வேற ஒரு முக்கியமான டீடைல்ஸ் வச்சிருந்தீங்கனாலோ அந்த ப்ரௌசரை பயன்படுத்தியோ அந்த மொபைலை பயன்படுத்தியோ இந்த மாதிரி லிங்கை தயவு செஞ்சு கிளிக் பண்றாதீங்க. நாங்க டெஸ்ட் பண்ணும்போது இதை வந்து நாங்க எதையுமே லாகின் பண்ணிருக்காத ஒரு மொபைலை வச்சு இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். சோ அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இதுக்குள்ள போனா இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது தான் தெரியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இப்படியான எந்த செய்தியுமே வெளியாகல. அதே மாதிரி நம்ம அந்த ஸ்கேம் டிடெக்டர் வெப்சைட் மூலமா பார்த்ததுல இது வந்து ஒரு ஆபத்தான வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால இது வந்து ஒரு பக்காவான ஸ்கேம். ஒண்ணு, இந்த மாதிரி லிங்கை நீங்க கிளிக் பண்ணும்போது எனக்கு 699 ரூபா வந்துருச்சு, உங்களுக்கும் வரணும்னா நீங்களும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டைப் பண்ணி நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போடுற மாதிரி எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அது உங்களுக்கே தெரியாது. உங்க பேர்ல எல்லா குரூப்லயும் இருக்கும் அந்த மெசேஜ். ஒண்ணு அந்த மாதிரி நடக்கும். இல்லையா உங்களுடைய நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்க ஏதோ ஒரு லாகினை களவாடப்படும் அல்லது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய பணம் களவாடப்படலாம். அதனால இந்த மாதிரி யாருமே எதையும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிங்க. கவர்மெண்ட் இந்த மாதிரி எந்த திட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணல. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பிச்சு இதை கிளிக் பண்ணி கொடுப்போம் அப்படின்லாம் எந்த கவர்மெண்ட்டும் எப்பயும் கொடுக்க மாட்டாங்க. அது அதிகாரிகள் மூலமா நேரடியா கொடுக்கப்படும் அல்லது உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க எதுவுமே பண்ணாம நேரடியா வழங்கப்படும். கவர்மெண்ட் கொடுத்தா அது உங்க ஊர்ல இருந்து உங்களுக்கு தகவல் தெரியும். இந்த மாதிரியான லிங்குகளை தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. அடுத்தது, நம்ம குடிசை வீடுகளுக்கு பார்த்தோம்னா 5000 ரூபாய் வரை மின் கட்டணம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து என்னது குடிசை வீட்டுக்கு 5000 ரூபாய் அப்படின்னா ரொம்ப ஓவரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களை கொள்ளையடிக்கும் மின் வாரியம் அப்படின்னு போட்டு இதை வந்து பாஜக ஆதரவாளர்கள் பரப்புறாங்க. அதுவும் காவிப்படை அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இந்த பரவிட்டு இருக்கு. சோ உண்மையிலேயே இப்படி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு வீடியோ அவங்க பரப்புற அந்த வீடியோடைய ஒரிஜினல் நமக்கு கிடைச்சது. அந்த வீடியோல பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய விழுப்புரம் பகுதியை சேர்ந்த பெண்கள் பேசுறாங்க. எங்க வீட்டுக்கு 400 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் தான் எப்பயுமே வரும் கரண்ட் பில்லு.
உங்க வீட்டுல லைட்டு ஃபேனு டிவி தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனா எங்களுக்கு இப்ப 2000 3000 5000 சொல்லிட்டு கரண்ட் பில் வந்திருக்கு, இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பேசுறாங்க. ஆனா இது எப்ப பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2023 வந்த நியூஸ். என்னன்னு பார்த்தா மின் கணக்காளர் இருப்பார்ல, அவர் பண்ண ஒரு ஃப்ராடு ஒரு ஸ்கேம்னால வந்து 5000 ரூபாய் வரைக்கும் பில் ஏறி இருக்கு அப்படிங்கிற. இதுக்காக அந்த ஏரியாவை சேர்ந்த அந்த கனெக்ட் பண்றவர் எவ்வளவு பில் கனெக்ட் பண்றவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த செய்தி எடுத்துதான் இப்ப ஏதோ கரண்ட் பில் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய அடிக்கடி வதந்திகள் பரப்பப்படும். சோ இதே மாதிரி இந்த செய்தி எடுத்து பழைய செய்தி எடுத்து இப்ப போட்டு கரண்ட் பில் ஏத்திட்ட மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்றாங்க. சோ அப்படி எல்லாம் எதுவும் ஏறல, இது பழைய வீடியோ. அதாவது ஒரு வீடியோ ஃபுல்லா 500 ரூபா நோட்டா இருக்கு, அதுக்குள்ள பார்த்தோன்னா ஒயிட் பேப்பரா இருக்கு. என்னடா இது, வங்கியில இருந்த அதாவது ஏடிஎம்ல எல்லாம் காசு இருப்போம்ல, அதுக்குள்ள ஃபுல்லா வந்து ஒயிட் பேப்பர் வச்சு கொடுக்குறாங்க, மேல மட்டும் தான் காசு இருக்கு, உள்ள ஃபுல்லா ஒயிட் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆகுது சோசியல் மீடியா. பேங்க்குக்கு போனீங்கன்னா கட்டு வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு நோட்டையும் தொட்டு திறந்து பார்த்து வாங்குங்க. கட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து திறந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், வெறும் பேப்பர் தான், வெள்ளை பேப்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து 2024 இருந்தே பரவிட்டு தான் வருது. சரி, இதை பத்தி நம்ம மேலும் ஏதாச்சும் தகவல் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஐசிஐசிஐ அப்படிங்கிற அந்த பேங்கோட இது வந்து மென்ஷன் ஆயிருந்துச்சு. சரி, அவங்களோட வெப்சைட்ல போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க, இல்ல இது எங்க பேர்ல யூஸ் பண்ற ஃபேக், இது நாங்க வந்து பணத்தை வந்து தனியா அதுக்குன்னு தனியா ஒரு கவர் வச்சிருப்போம், அதுதான் போட்டு கொடுப்போம், இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இது அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க. சோ இது உண்மையில இந்த மாதிரியான எந்த ஒரு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா அது பெரிய அளவுல செய்தி ஆயிருக்கும் ஊடகங்கள்ல. இந்த மாதிரி எந்த செய்தியுமே கிடையாது. 2024 இருந்து இப்படி ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. என்ன பர்பஸ்க்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோவா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா இந்த வீடியோல இருக்கக்கூடிய காட்டப்படுற விஷயம் உண்மை கிடையாது. சோ அந்த மாதிரி எந்த பேங்க்ல இருந்து கொடுக்கப்பட்ட கட்டுலையும் இப்படி வெள்ளத்தாட்கள்லாம் வரல. சோ இது வந்து ஒரு தவறா பரப்பப்படுற ஒரு வீடியோ. அடுத்தது கொளத்தூர் முதலமைச்சருடைய தொகுதி. அந்த தொகுதியில வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டது, ஒரு தனியார் ஜிம்முக்கு பக்கத்துல. அந்த தீ விபத்துல பார்த்தோம்னா அங்க இருந்த ஒரு 2-3 டூ வீலர் வந்து எரிஞ்சிச்சு. இப்ப சமீபத்துல ஸ்டாலின் அவருடைய தொகுதிக்கு போனப்ப அந்த டூ வீலர் எரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த ஜிம்ல இருந்தவங்களுக்கு வந்து புது டூ வீலர் வந்து கொடுத்திருக்கிறார். இதை ஷேர் பண்ணி என்ன போடுறாங்கன்னா அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் அவங்க வந்து தனியார் ஜிம்ல எரிஞ்சதுன்னா அவன் இன்சூரன்ஸ் கட்டி இருக்க போறான், அவனுக்கு என்ன ப்ராசஸோ அவன் ஃபாலோ பண்ணி வாங்கிப்பான், இதுக்கு எதுக்கு வந்து மக்கள் காசை கொடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு வண்டி வாங்கி தரீங்க, மக்கள் பணத்தை எப்படி கரியாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பயங்கரமா பரப்பப்பட்டு வருது. என்ன அப்படின்னா எந்த ஒரு மக்கள் நிகழ்ச்சி, எந்த ஒரு கவர்மெண்ட் நிகழ்ச்சியிலுமே கட்சி கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். அதை தாண்டி வந்து பயன்படுத்தினா அதுக்கான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த நிகழ்ச்சியில வந்து சுத்தி வந்து திமுகவோட கொடிகளை நம்ம பார்க்க முடியும். அதுவும் போல இது வந்து சிஎம்மோட சொந்த தொகுதி அப்படின்னால அவரே டைரக்டா அவரோட கட்சி நிதியில இருந்து இதை வழங்கியிருக்காரு அப்படிங்கறத நம்மளால இது பண்ண முடியும். இது வந்து அரசு பணத்துல இருந்து கொடுக்கப்படல, இது அரசு நிகழ்ச்சியும் கிடையாது. இது திமுகவினுடைய கட்சி நிகழ்ச்சியில அவங்க கட்சி பணத்துல இருந்து அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு வண்டியை வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கும் அரசு பணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அடுத்தது ஒரு பிரஸ் மீட்டோட போட்டோ ஒண்ணு பாருங்க. அதுல பார்த்தோம்னா அமைச்சர் கீதா ஜீவன் உட்காந்துக்கிறாங்க, பக்கத்துல அந்த மாவட்ட ஆட்சியர் உட்காந்து இருக்காரு, எஸ்பி உட்காந்து இருக்காரு, பெரிய பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் உட்காந்து இருக்காங்க. ஆனாலுமே பார்த்தோம்னா பிரஸ் மீட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபாதர், சர்ச்சோட ஒரு ஃபாதர். அப்ப இத வச்சு இந்த போட்டோ வச்சு என்ன பரப்புறாங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா ஒன்னா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், மாவட்ட ஆட்சியரா இருக்கலாம், போலீஸ் எஸ்பியா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு மத போதகர் இருக்காருல்ல, அவருக்கு தான் இங்க முன்னுரிமை, அவரை தான் பேச விடுறாங்க. பாருங்க, அமைச்சரே சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, அவரை பேச விடுறாங்கன்னா அப்ப தூத்துக்குடி மாவட்டம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க, கிறிஸ்துவ ஆதிக்கம் நிறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பரப்புறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி எப்பயுமே அந்த ஃபேமஸான பனிமய மாதா கோயில் திருவிழா, அந்த திருவிழா வந்து எப்பயுமே பிரம்மாண்டமா நடக்கும். அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கான அந்த திருவிழா வந்து நடக்க போறத அறிவிக்கும் போது உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுத்த நிகழ்வு அது. அதனால அங்க வந்து அந்த ஃபாதர் வந்து அவர் சார்பில் நடக்கிற அந்த விழானால அவர் முக்கியத்துவம் கொடுத்து பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. அத நிகழ்ச்சி. அதனால அந்த கோயிலை சேர்ந்த ஃபாதர் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, கூட அந்த அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை எடுத்துட்டு வந்து ஏதோ அரசு நிகழ்ச்சியில ஃபாதரை முன்னுரிமை கொடுத்து பேச வச்சு மத்தவங்க எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்கிற மாதிரியும், கிறிஸ்துவ ஆதிக்கத்துக்குள்ள தூத்துக்குடி மாவட்டம் மாட்டிக்கிச்சு, தமிழ்நாடு எங்க போகுது சிந்திங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி
பரப்பிட்டு இருக்காங்க. இது கோயில் நிகழ்ச்சியினுடைய ஒரு பிரஸ் மீட். அடுத்து எப்பயுமே வந்து அந்த நார்த்து பக்கம் வந்து அந்த கன்வார் யாத்திரை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு, அதாவது சிவபக்தர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நடத்துற யாத்திரை ஒண்ணு நடக்கிறது வழக்கம். அது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நடக்க போற அந்த விழால வந்து சிவபக்தர்கள் போன வேனுக்குள்ள வந்து ஒரு இஸ்லாமிய நபர் வந்து உள்ள வந்து விழுந்து அவர் மாட்டிட்டு இறந்துட்டாரு. இது என்ன அப்படின்னா, அந்த சிவபக்தர்கள் வந்து பயங்கரவாதிகள் சித்தரிக்கிறதுக்காக வாண்டடாவே வந்து வண்டிக்குள்ள விழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இந்த கன்வார் யாத்திரை தொடங்கினதுல இருந்தே பல பகுதிகளில் நிறைய வன்முறை சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது. பல செய்திகள்ல ஊடகங்கள்ல செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. இப்ப இத வச்சு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீடியோவை போடுறாங்க. அதுல ஒரு முஸ்லீம் போயிட்டு ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு, அதுல மேல பக்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதுக்குள்ள போயிட்டு அவர் வந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறார். இது வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, அவர் வந்து வாண்டடா திட்டமிட்டு போய் வண்டிக்குள்ள விழுந்து ஒரு முஸ்லீமை இந்த மாதிரி இந்து பக்தர்கள் வேணுன்னே ஏத்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தி வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இந்துக்கள்னாலே தீவிரவாதிகள் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக திட்டமிட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணிருக்காரு இந்த வண்டிக்குள்ள விழுந்து அப்படின்னு. ஆனா இந்த வீடியோ எப்போ வந்த வீடியோன்னு பார்த்தோம்னா ரொம்ப பழைய வீடியோ. இது 2017 இருந்தே வந்து சோசியல் மீடியாவில இந்த தற்கொலை வீடியோங்கிறது பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோவை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ எடுத்துட்டு வந்து இது வந்து முஸ்லீம் வந்து திட்டமிட்டு முஸ்லீம்கள் எல்லாம் ஒருத்தரை வந்து நீ போய் இந்த வீடியோல ஆக்சிடென்ட் ஆகி இந்த லாரியில போய் செத்துரு, இதை வச்சு நாங்க பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி சொல்றாங்க. இதை யாரோ ஒரு சிறுவன் வந்து மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்ததாகவும், இந்த வீடியோ வந்ததுனால இவர் வந்து வாண்டடா தற்கொலை பண்ணாருன்னு தெரிஞ்சது, இல்லைன்னா ஒட்டுமொத்த இந்துக்களையும் எப்படி மோசமா சித்தரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. சோ இதுக்கும் இப்ப நடக்கிற யாத்திரைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. 8 வருஷமா இந்த வீடியோ வந்து பரவிட்டு இருக்கு. அடுத்தது பாலஸ்தீன்ல எவ்வளவு பெரிய இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த உணவு இல்லாம குழந்தைகள் பசியில தவிக்கிறது, பசியில இறந்து போறது, பஞ்சாங்கிறது அங்க எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கும் போது அது வெளியே வர ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளால பார்க்க முடியுது. குழந்தை வந்து ஒரு பிஸ்கட்டுக்காக இயங்குறது, ஒரு தண்ணிக்காக இயங்குறது அப்படிங்கிற அதை பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு வந்து ரொம்ப உருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சோ இந்த சூழல் இருக்குல்ல, இத வந்து உலகமே பார்த்து மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. பசியில ஒரு சமூகம் மாட்டிட்டு நிக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து என்ன பண்றதுன்னா டைவர்ட் பண்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன மாதிரி வீடியோ பரப்புறாங்கன்னா, மொசாத் கமெண்ட்ரி அப்படிங்கிற பேர்ல இருந்து இஸ்ரேலுடைய உளவு அமைப்பினுடைய பேர்ல இருந்து ஒரு ஐடி, அந்த ஐடில இருந்து என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க அழுவுற வீடியோ எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரிஹர்சல் பண்ணி நடிக்க வச்சு கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஒரு வேன்ல வந்து அவங்கள உட்கார வச்சு ஒரு காருக்குள்ள அவங்களை நடிக்க சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து மறுபடியும் நடிக்க வைக்கிற மாதிரி 2 வீடியோவை பரப்பி இருக்கிறாங்க. அதுல முதல் வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, அவன் உண்மையிலேயே அந்த குழந்தைகள் வந்து பசிக்காக அந்த சாப்பாட்டுக்காக ஏங்கி அழுகும் போது அப்போ பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சி தான் அது. 2வது வீடியோ என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், கார் ஓட்டுறவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ வந்து ஒரு அந்த உயிருக்கு போராட்டு இருந்த ஒருத்தவங்களை வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்காத டைம்ல சொந்த கார்லயே அவர் எடுத்துட்டு போய் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகும்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். இந்த 2 வீடியோவையுமே வந்து ஸ்கிரிப்டட், இது வந்து சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தவறா, அதாவது மனிதாபிமானம் இல்லாமலே இப்படி ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இந்த பரப்புறவங்க அப்படிங்கிறது இது வந்து மொசாதினுடைய அபிஷியல் ஐடி எல்லாம் கிடையாது. இது ஒரு ஃபேக் ஐடி, மொசாத் பேர்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக் ஐடி இது. அதனால ரொம்ப மோசமான வகையில ஒரு போருக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி கூட இந்த சமூகம் கவலைப்படக்கூடாது, அங்கு அழுகிற குழந்தைகள் சாகிற குழந்தைகள் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமான வகையில இந்த பதிவு வந்து பரப்பப்படுது. அடுத்து ஒரு குழந்தை இருக்கு, அத வந்து அவங்க அம்மா போட்டு அடி நடிக்கிறாங்க. இந்த வீடியோவை போட்டுட்டு வந்து இந்த சம்பவத்தை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும், இதை தடுக்கணும், அவங்களை கைது செய்யணும்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து இந்த ஒரு வீடியோ வந்து பயங்கரமா பரப்பப்படுது. பயங்கர அடியை பார்த்தா ஒரு என்னடா இது, இந்த லேடிக்கு மனிதாபிமானம் இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு போட்டு குழந்தைய போட்டு தரையில போட்டு அடிச்சு கண்ணா அப்படின்னு அடிக்கிறாங்க. பார்த்தபோது நமக்கே வந்து புற அந்த குழந்தை புற வடி தாங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான். எங்கன்னா ஹரித்துவார்ல 2024 நடந்த சம்பவம் தான் இது. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ. எதுக்காக அப்படின்னா, இந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கர ஒரு ஆல்கஹாலிக்,
குடிக்கு வந்து அடிமையானவர், குடும்பத்தை வந்து பார்க்க மாட்டாரு அப்படிங்கறதுனால இவங்க பையனை வச்சே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு இதை ரெக்கார்ட் பண்ணி அதை அவங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்புனா அவர் வந்து கொஞ்சம் மனம் திருந்துவாரு, பயப்படுவாரு அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்க அந்த வீடியோ இது பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாவுல, இவன் பிளாக்மெயில் பண்ண இதான் வழி, அடிச்சு குழந்தைய டார்ச்சர் பண்ற மாதிரி அவனுக்கு காமிச்சோம்னா அப்போவாச்சு அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை உள்ள ஒரு அம்மா நினைக்கிறேன். அந்த அம்மா அந்த ஹஸ்பண்டும் அப்படிதான் இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோவை எடுத்துதான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க மாதிரி இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரப்புறாங்க. இது ஆல்ரெடி பெரிய செய்தியா மாறி இதுல சம்பந்தப்பட்டவங்க மேல விசாரணை நடத்தி போதுமான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வாரத்துல வந்த அதிகமா பரவன ஃபேக் நியூஸ் குறித்தும் அதுக்கு யூடர்ன்ல இருந்து செய்யப்பட்ட ஃபேக்ட் செக் என்ன அப்படிங்கறது குறித்தும் விரிவா இந்த வீடியோல பார்த்தோம். தொடர்ச்சியா அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் பரவுது, அதனுடைய மோட்டிவ் என்னவா இருக்கு, அதனுடைய உண்மை என்னவா இருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து யூடர்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற QR மூலியமா உங்களால முடிஞ்ச நன்கொடையை கொடுத்து யூடர்னுக்கு உங்களோட சப்போர்ட் அளிச்சுட்டே இருங்க. நன்றி.